கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் காலை வேளையில் கூட நமது சிந்தனைக்கு நேராக சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் உமது கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். ஆமென். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் அவர் வைக்கிறதான விண்ணப்பம், ஆண்டவரே நீர் முகத்தை தேட சொன்னீங்களே, நான் உங்கள் முகத்தை தானே தேடுகிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு 9வது வசனத்துக்கு நேராக வரும்போது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் தான் முகத்தை பார்க்க சொல்கிறார், கர்த்தர் தான் முகத்தை தேட சொல்லுகிறார். அப்படியானால் ஏன் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு முகத்தை மறைக்க வேண்டும்? அல்லேலூயா. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகலை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகலை. இந்த 2வது வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஏன் முகத்தை மறைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் கர்த்தருடைய முகத்தை மறைக்கிறது. அவர் தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். ஆமென். அல்லேலூயா. நம்மிடத்தில் தீமைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் பெருகும்போது நாம் எத்தனை ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நன்றாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும், நமக்கும் கர்த்தருக்கும் பிரிவினையை உண்டு பண்ணுகிறது அக்கிரமங்கள், பாவங்கள் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. பல நேரங்களில் நமக்குள்ளே ஒரு எண்ணம், அதிகமாக ஜெபிக்கிறோமே, உபவாசித்து ஜெபிக்கிறோமே, போராடி ஜெபிக்கிறோமே, கருத்தாக ஜெபிக்கிறோமே, மன்றாடி ஜெபிக்கிறோமே, எப்படியெல்லாம் ஜெபிக்கணுமோ அப்படியெல்லாம் ஜெபிக்கிறோமே, ஏன் பதில் வரல? அல்லேலூயா. சில நேரங்களில் சில பதில்கள் வர தாமதம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, அவரால் கிரியை செய்ய முடியாமல் இல்லை, அவரால் ஆசீர்வதிக்க முடியாமலும் இல்லை, அவரால் நன்மை செய்ய முடியாமலும் இல்லை. அல்லேலூயா. எந்த காரியத்தையும் செய்ய என் தேவனால் முடியும். ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் அவருடைய முகத்தை அன்றைக்கி மறைச்சிருக்குன்னா, அதை உணர்ந்து இந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடும்போது ஒரு இரக்கம் உண்டு. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு இரக்கம் வேணும்னா தெய்வ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அல்லேலூயா. அருமையான அந்த வார்த்தை, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். அல்லேலூயா. திரும்பி போவார். கர்த்தர் வருகிறது உண்மை, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நன்மை செய்யும்படியாக, விடுவிக்கும்படியாக, ஏதோ ஒன்றை தரும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வருகிறது உண்மை. ஆனால் நம்ம பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, அநியாயத்தோடு இருப்போம்னா கர்த்தர் பார்த்து விட்டு அவர் திரும்பி தன்னுடைய ஸ்தானத்துக்கு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திரும்பி போக நம்ம வைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவங்க யாரும் வைக்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. ஆனால் அக்கிரமத்தோடு, பாவத்தோடு நம்ம நோக்கி பார்த்தோன்னா ஒரு நாள் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். தானியேல் ஜெபித்தார் தேவ சமூகத்தில்,
நேரத்தில் பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ள தொடங்குறதற்கு முன்னே கட்டளை பிறந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன். அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார். நமக்காக இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த காலை வேளையில் உங்கள் முகத்தை நாங்கள் தேடுகிறோம். ஆனால் பல நேரங்கள் அக்கிரமங்கள், பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறதப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அக்கிரமங்கள், பாவங்கள் யாருடைய ஏதாவது வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கொடுங்க. செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெட்கம் அடையாதபடி அப்பா, உமக்கும் அவர்களுக்கும் இடையில் எது தடையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யுங்க. இங்கே அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.